மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் பேசும்பொழுது உங்களுடைய துல்லியமான பணிகளை பற்றி எப்படியெல்லாம் தைரியமாக ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு தன்னுடைய கடமையாற்றுகிறானோ அதே போன்று மக்களுடைய வரிப்பணத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் எப்படி போராடுகிறீர்கள் என்று அவருடைய மாநில அழகாக எடுத்துரைத்தார். நான் போகின்ற பொது கணக்கு குழு கூட்டங்களிலெல்லாம் நான் பேசுவது இந்த ஜனநாயகத்தை காப்பது இந்திய தணிக்கை குழு இல்லாமல் ஜனநாயகம் மலராது என்று சொன்னவுடன் பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, அது எப்படி அது இந்திய தணிக்கை குழு இல்லாமல் ஜனநாயகம் மலராதுன்றீங்க? அதுதான் உண்மை. ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் ஒரு கடிவாளம் இருக்கிறது என்றால் அது இந்திய தணிக்கை குழு மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் உண்மையாக நேர்மையாக மக்களுடைய வரிப்பணத்தை பாதுகாத்து யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னபடி நீங்கள் எழுதிவிடுகிறீர்கள். குறிப்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் டான்ஜெட்கோல என்னென்ன நடந்ததுன்னு சொன்னார். எனக்கு விழுப்பில் ரொம்ப இந்த துறை மேலே மதிப்பு மரியாதையும் எழுதுவது ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கிட்டே நீங்கள் பணத்தை திருப்பி கட்டுங்கன்னு வச்ச ஒரு துறைன்னு எனக்கு தெரியும். ஆவடியில் அவர் மாநாடுக்கு வரும்போது காலையில் அரசு நிகழ்ச்சி டேங்க் ஃபேக்ட்ரி திறப்பு விழா, மாலையில் கட்சியுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கும் பொழுது கட்சியுடைய நிகழ்ச்சிக்கு தேநீர் ஸ்நாக்ஸ்லாம் எழுதக்கூடாதுன்னு ஒரு பக்தி வந்ததாகவும் அதை உடனே ஜவஹர்லால் நேரு அழைத்து பாராட்டி செக்கை கொடுத்ததாகவும் அதை புகைப்படமாக எடுத்து அங்கே ஹெட் குவார்ட்டரில் டெல்லியில் மாட்டி வச்சுருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எனக்கு வியப்பு, ரெண்டாவது வியப்பு என்னன்னா, 10 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு இருக்கிறது. இங்கே அரசியல் பேச விரும்பவில்லை. ஆனால் துவாரகா எக்ஸ்பிரஸ் சாலையில் ஊழல் நடந்திருக்கிறது. அது எப்படி நடந்திருக்கிறது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் எப்படி டான்ஜெட்கோ மாநில அரசில் நடந்த ஊழலை நீங்கள் கண்டுபிடித்தீர்களோ அதே போன்று 1 கிலோமீட்டர் எத்தனை கோடி ரூபாய்க்கு போட வேண்டும், எத்தனை மடங்கு உயர்த்தி போட்டிருக்கிறார்கள், இது எப்படி ஊழல் விஞ்ஞான ரீதியாக நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, அதுதான் நீங்கள் இல்லாமல் இந்த தேசத்தில் ஜனநாயகம் மலராது என்று நான் சொன்னதுக்கு காரணம். ஆகவே துணிச்சலாக தைரியமாக யார் தவறு செய்தாலும் தன்னுடைய ஆடிட் மூலமாக தணிக்கை மூலமாக நீங்கள் செய்ததை வெளியே கொண்டு வருகிறீர்கள். ஆகவே இன்னும் பல சாதனைகளை செய்திருக்கிறேன். நான்லாம் படிக்கும்போது தான் வியந்து போவேன். இது எப்படி, இது ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கை நடத்த வேண்டும் என்றால் எப்படி ஒரு சாட்சியத்தை கிராஸ் செய்ய வேண்டும், குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்களெல்லாம் வழக்கறிஞராக இருக்கிறோம், இரவும் பகலமாக படிப்போம். ஆனால் நீங்கள் இந்த குற்றம் எப்படி சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியாக நடந்திருக்கிறது, இதை எப்படி அரங்கேற்றி இருக்கிறார் கண்டுபிடிப்பு இருக்கு பாருங்கள். இது சாதாரண விஷயம் இல்லை. இது வழக்கறிஞருக்கு மேலே ஒரு வழக்கறிஞராக இருந்து நீங்கள் அதை கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு பொது வெளியில் வெளியிடுறீங்க. நான் கூட சொன்னேன், யார் வேணாலும் தகவல் தரவுகள் வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கலாம், என்னென்ன தவறு செஞ்சுருக்காங்க, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ண கம்பெனியை அதை கொண்டு வருவதற்கு ஒரு ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய திறமையை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இத்தனைக்கும் உலக வங்கி சொல்லுது இவன் பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கான், உலக வங்கி சொன்னதையும் பொருட்படுத்தலை, இங்கே என்ஜினியர் சொல்கிறதையும் பொருட்படுத்தலை. ஆனால் அந்த பிளாக் லிஸ்ட் பண்ண ஒரு பொறியாளருக்கு ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அதையும் நீங்கள் கண்டுபிடித்து இதில் இவ்வளவு தவறு நடந்திருக்கிறது. வேர்ல்டு பேங்க் எழுதின லெட்டர், ஏற்கனவே கேரளாவில் அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணது, எத்தனை மாநிலங்களில் இவர் இந்த வேலையை பணியை செய்வதற்கு தகுதியற்றவர் என்று அரசுகள் தீர்மானித்து இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கோப்பாக கொடுத்து அறிக்கை கொடுத்து இதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த அதிகாரிகள் நம்ம தேசத்தில் இருக்கிறார்கள் என்ற பெருமை. ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த வார விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பேரவை தலைவர் அவர்களுக்கு அவர் பேசிய பிறகு அனுமதித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.